ஹலோ மக்களே, இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை யார் சஞ்சு கேப்டனா இல்லை ருத்துராஜ் கேப்டனா தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதே மாதிரி தோனி கேப்டன்ஷிப் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி எப்போ தோனி வருவாதோ அதை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை நம்ம பற்றி பேசுவோம். ஓகேவா? ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்துராஜ் ஆடுவார், அதுக்கப்புறம் சஞ்சு ஆடுவார். இவங்க ரெண்டு பேர் ஓப்பனிங் நல்லாவே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு யார் ஆடணுன்னா சஞ்சு விளையாடணும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சஞ்சுவும் எனக்கு தெரிஞ்சு ஊதுவில் பட்டியல் இல்லைன்னா பிரேவிஸை எதுக்கு விடலாம். பிரேவிஸ் நல்லா செட் ஆகிட்டாருன்னா செம்மையாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ருத்துராஜ் ஒன்று கூட எதுக்கு விடலாம். அதே மாதிரி தான் நான் சொல்லுறேன். ஒன்டவுனில் ருத்துராஜஸ் கன்ஃபார்மாக இறக்கி விடலாம். அதை நல்லாவே ஆடுவார், அவர் நல்லாவே ஆடுவார். அதே மாதிரி நம்ம ஓப்பனிங் பிரேவிஸ் இறங்கலாம், அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனையும் இறங்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்துராஜ் ஒன்டவுன் விளையாட வச்சாதான் அவர் ரொம்பவே பாலை வேஸ்ட் பண்ணாது. இப்போ பவர் பிளே உள்ளே அவர் அடிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு மேலே நல்ல பவுலரு வந்தால் தான் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் இன்னத்துக்கும் நல்லா பாலை வேஸ்ட் பண்ணாது. 40 பால் 50 பால் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 60 ரன் 70 ரன் எடுக்கிறாரு. அதை சின்ன பசங்க இறக்கி விட்டாலும் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஆயுஷ் மாத்திரை ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. அதே மாதிரி நான் இந்த வீடியோவிலே சொல்லுறேன். ராமகிருஷ்ணா கோஸ் அவரும் ரூல்ட் அவுட்டு. எனக்கு அவர் போனனால மனசே கேட்கல. பாவம், அவர் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்த உடனே ரூல்ட் அவுட்டுனா எப்படின்னு எனக்கு தெரில. ஒருத்தருக்கா இன்ஜுரி எல்லாத்துக்கும் இன்ஜுரி வருது. இப்போ தோனி ஃபிட் ஆகிட்டாதா இல்லையான்னு இன்னும் நியூஸ் சொல்ல. ஏன்னா டிசி கூட நடக்க போகிற மேட்ச் நாளைக்கு 5ஆம் தேதி நடக்க போகிற மேட்ச்சில் கண்டிப்பாக வருவார் தோனி. எப்படியாச்சும் வந்துடணும். அதே மாதிரி பிளே ஆஃப் சான்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிக்கணும். அந்த 4 மேட்ச் எப்படியாச்சும் ஜெயிச்சாதான் பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியும். நேற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சாப் எப்படி ஆடிச்சு, அதே மாதிரி ஹைதராபாத் எப்படி ஆடிச்சு நீங்களே பார்க்கலாம். 2 பேர் ஃபைனலுக்கு அமுச்சு விட்டோன்னா சத்தியமாக தோற்று தான் வருவாங்க போன வருஷம் மாதிரி. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, சென்னை போகணும், உள்ளே போய் தான் ஆகணும் சென்னை. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, செகண்ட் கேப்டன்சியை பார்ப்போம். கேப்டன்சி சஞ்சு வைக்கலாமா ருத்துராஜ் வைக்கலாமா? இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயோ ருத்துராஜா இல்லை சஞ்சுவா அப்படின்னு எல்லாருமே கொலாப்ஸில் இருப்பீங்க. நான் சொல்லுவேன் ருத்துராஜும் வேணாம் சஞ்சுவும் வேணாம். சிஎஸ்கே கேப்டனாக பழையமாக நம்ம சென்னை கேப்டனாக நம்ம தோனியே இருக்க வச்சிடலாம். ஏன்னா தோனி தான் அந்த ஃபீலு அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த ப்ரெஷராகவே விளையாண்டுருக்காரு இந்த ருத்துராஜ் ப்ரெஷராகவே விளையாண்டுருக்காரு. அதே மாதிரி ஃப்ளெமிங்க்கு ஒரு பொறுப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி மைக்கேலஸே சொல்லி அந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோதான், தோனியை கேப்டன்சியாக போடணும். ருத்துராஜை பழைய மாதிரி ஆல்ரவுண்டர் சொல்லுவேன் பாருங்கள், பழைய மாதிரி ஆட வைக்கணும். நல்லா பேட்டிங் பண்ணுவார், அதே மாதிரி ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு தோனி கேப்டன்சி பண்ணலாம். சஞ்சுவும் வேணாம், அதுக்கப்புறம் ருத்துராஜும் வேணாம். இப்போ சஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா சஞ்சு இப்போ நல்லா விளையாடாது. இப்போ அவரை போட்டிங்கன்னா திருப்பி அவர் டவுன் ஆகிடுவார். டவுன் ஆகிட்டார்னா அவ்வளோதான், அவரை ஃபார்முக்குள்ளே கூட்டு வரதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் செம்மையாக இருக்கும். நம்ம போன வருஷமே இதான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த வருஷமும் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், காலி தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா 5 மேட்ச்சு தோற்றுருக்காங்க, 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 5 மேட்ச்சில் 4 மேட்ச்சு ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். அதே மாதிரி கேப்டன்சியை பற்றி பேசியாச்சு. அதே மாதிரி சிஎஸ்கே கேப்டனும் சிஎஸ்கே கேப்டன் தோனியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தோனி தான் இருக்கணும். சஞ்சுவும் வேணாம், ருத்துராஜும் வேணாம். ஓகே, எல்லாருமே கரெக்டாக இருப்பீங்க. இந்த நம்பிக்கை தான் என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ நான் நாளைக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன்னா மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ சொல்கிறதுனால ரிசல்ட்டை பற்றி என்னால் எதுவுமே பேச முடியல இந்த வீடியோவில். அதே மாதிரி இந்த வீடியோ நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேனோ அப்போ தான் என்னால்
பேச முடியல. அதே மாதிரி நான் சொல்கிறேன், மே 4ஆம் தேதி இப்போ நான் 5:30 மணிக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்னா பேசியிருக்கலாம் ரிசல்ட்டை பற்றி. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.